ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலை இப்போ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதாவது நான் சொல்ல போகிறது இன்றைக்கான எபிசோடு தான். இன்றைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஆடுகளம் சீரியலில் எஸ்டர்டே எபிசோடில் சத்யாவும் தேவி ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் போயிருப்பாங்க. தேவி வந்துட்டு பிளட் டெஸ்ட் கொடுக்குற மாதிரி சத்யா கிட்டே கேட்டிருப்பாங்க. நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பிளட் டெஸ்ட் கொடுத்தேன், அதனால் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சத்யா வந்து தேவி போட்ட பொரியில வந்து சிக்கவே இல்லை, விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவி சத்யா விடவே இல்லை. வயிற்றுல சத்யாவோட கையை வச்சுட்டு, சத்யா உண்மையை சொல்லுடி, நீ மாசமாக தானே இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே வந்துட்டு சத்யா கிட்டே கேட்டுடுறாங்க. சத்யாவும் இல்லைக்கா, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்துட்டு என்கிட்ட இது ஒரு 2 விஷயத்தை நான் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறேன்க்கா, என்கிட்ட நீ இதை பற்றி எதுவுமே கேட்காதக்கா, தயவு செஞ்சு ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவை முடிச்சிடுறாங்க. ஸோ எபிசோடில் இது ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்குன்னா, இந்திரா கூட நம்ம செல்வநாயகி வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்திராவை பார்க்குறதுக்காக. ஸோ இந்த விஷயத்தை தான் ரொம்ப முக்கியமாக குறிப்பாக வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். போன ஒரு வீடியோ நீங்கள் செக் பண்ணனா செக் பண்ணிக்கோங்க. அதில் சத்யா தேவி பற்றினா இன்றைக்கான எபிசோடில் டாக்டர் கிட்ட போனது அந்த விஷயத்தெல்லாம் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்திராவோட விஷயத்துக்கு நம்ம வரலாம். இந்திராவோட வீட்டுக்காக செல்வநாயகி வந்து இந்திராவை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. போனப்போ தான் வந்துட்டு செல்வநாயகி வந்து ஒரு விஷயத்தை இந்திரா கிட்ட கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கல்ல, நீங்கள் என் பையன்கிட்ட தான் சொல்லலை அந்த விஷயத்த, ஆனால் என்கிட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்கள் பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்திரா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, அதை ஏன் இப்போ கேட்குறீங்க, ஒரு நேரம் வரும்போது நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே செல்வநாயகி, இங்கே பாருங்கள், என் குடும்பத்தில் இப்போ நம்ம எல்லாருமே ஒரே குடும்பமாக ஆகிட்டோம் இல்லையா, அதனால பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ஆகிட்டோம், ஒரே குடும்பமாகவும் ஆகிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை பற்றினது ஏதாச்சும் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண ஒரு பாரம் குறையும். அதுக்கப்புறம் எனக்கும் இந்த விஷயம் வந்து தெரியாமலே இருக்குது, நானும் என்னென்னு தெரிஞ்சுப்பேன். அதனால தான் கேட்குறேன், உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், ஆனால் என்னோட குடும்பத்தில் நினச்சிங்கன்னா, குடும்பத்தில் ஒரு ஆளாக என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட சொன்னால் எந்த விஷயமே வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அட செல்வநாயகி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் தான் என்னோட ரோல் மாடலு, ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நான் மறைக்க விரும்பலை, சரி என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகியை இந்திரா வந்து காயத்ரி இருக்கிற ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமை திறக்கிறாங்க. செல்வநாயகி வந்து ஃபஸ்ட்டு கவனிக்கலை, கீழே கிடக்கிறது அபியோட ஃபோட்டோ தான் அப்படிங்கிறத செல்வநாயகி ஃபஸ்ட்டு கவனிக்கலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம காயத்ரியை வந்துட்டு செல்வநாயகி பார்க்குறாங்க. காயத்ரி உடனே வந்துட்டு கையில் வந்து அபியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஊன்னு எப்பயும் போல் அழுந்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்துட்டு செல்வநாயகி கீழே யார் ஃபோட்டோ கிடக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது அபியோட ஃபோட்டோ. செல்வநாயகி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பெரிய ஷாக் ஆகிட்டாங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு இந்திரா கிட்ட கேட்குறாங்க, அபி இது ஃபுல்லாமே அபியோட ஃபோட்டோ ஆச்சு, என்னாச்சு இந்திரா, அபி எப்படி காயத்ரி கையில் அபியோட ஃபோட்டோ அப்படின்னு கேட்கும்போது தான், கீழே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா வந்துட்டு செல்வநாயகியை கூட்டிகிட்டு கீழே போகிறாங்க. கீழே போயிட்டு தான் செல்வநாயகிட்ட இந்திரா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இதான் வந்து என் பொண்ணோட நிலைமை, என் பொண்ணுக்கு பைத்தியம்லாம் பிடிக்கல, அவளுக்கு மனநிலைலாம் பாதிக்கப்படலை, ஆனால் வந்து அவள் இப்படி ஒரு விரக்தியில் இருக்கா அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல இந்திரா, அபியோட ஃபோட்டோ எப்படி காயத்ரிக்கு தெரியும், அப்போ காயத்ரிக்கும் அபிக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை பழக்கம்லாம் எதுவும் இல்லை, காயத்ரியும் அபியும் ஒரே காலேஜில் ஒரே செக்ஷனில் தான் படித்தாங்க, ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் படித்தாங்க. காயத்ரி வந்து சென்னையில் படித்தா, நாங்கள் அப்போ வந்து ஃபேமிலியோட பெங்களூரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து என் பொண்ணு வந்து சென்னையில் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தா. அப்போ தான் வந்துட்டு அவள் கிளாஸில் இருக்கும் போதே அபியை வந்து பார்த்துருக்கா, அபி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அபி மேலே பைத்தியமாக வந்துட்டு அபியை காதலிச்சுட்டு அபி பின்னாடி சுற்றிருக்கா. ஆனால் வந்து இந்த விஷயம் வந்து அபிக்கிட்ட அவள் சொல்லவே இல்லை, இப்படி ஒரு பையனை காதலிக்கிறதாவும் அதுவும் இத்தனை வருஷம் காதலிக்கிறதாவும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அபிக்கிட்ட காயத்ரி வந்து சொல்லவே இல்லை இந்த விஷயத்த. ஸோ அபிக்கு காயத்ரி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் காயத்ரி பற்றின விஷயங்களை அபிக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. இப்படிங்கிற பட்சத்தில் காயத்ரி வந்துட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தா. ஆனால் அப்பப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ரொம்ப விரக்தியாகவும் கோபமாகவும் பேசுவாள். என்ன ஏது அப்படின்னு தெரியல, அவளோட நடவடிக்கையிலலாம் நான் ரொம்ப நோட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் சென்னை வந்து காயத்ரி பற்றி விசாரித்தேன். காயத்ரி எந்த காலேஜில் படித்தாலே அந்த காலேஜில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன விஷயம்லாம் நடந்துச்சு, என்ன எப்படி இருந்தா அப்படிங்கிற விசாரிக்கும் போது தான் தெரியும், காயத்ரி ஒருதலை காலையில் இருந்திருக்கா, அதாவது ஒன் சைடில் வந்து அபியை பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு.
கோடி கோடியாக சொத்து இருக்குது, கோடி கோடியாக பணம் இருக்குது. ஆனால் என் பொண்ணுக்கு எத்தனையோ கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் வீடுகளை கட்டி கொடுத்தேன்னா, என் பொண்ணுக்கு சென்னையிலேயே ஒரு வீடை கட்டி கொடுத்து நான் என் பொண்ணு கூட இருந்திருக்கணும். ஆனால் நான் பிஸ்னஸ்னு பார்த்துட்டு இருந்துட்டேன், என் பொண்ணை விட்டுட்டேன். இப்போ என் பொண்ணு வந்து அபியவே நினச்சி மனசில் நினச்சிருக்கான். அபிகிட்ட ஒன் சைடாக லவ் பண்ணுறனால என்கிட்டே அவள் எந்த விஷயத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணாமல் இருந்திருக்கா. அதுலேருந்து தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விரக்தியாக இருந்தா. அதுக்கப்புறம் என் பொண்ணு ஓரளவு நல்லா தான் இருந்தா. ஆனால் நானே என் பொண்ணுக்கு ஒரு கெடுதலை பண்ணிட்டேன். அப்புறம் தான் வந்துட்டு அபியை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். உங்களோட பையன் அப்படின்னு தெரிய வந்துச்சு. தெரிய வந்ததுக்கப்புறமா சரி ஓகே, அப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அபிக்கே வந்துட்டு காயத்ரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், உங்ககிட்ட சம்மந்தம் பேச வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அபி வந்து அப்போ தான் கேள்விப்பட்டேன் தேவிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் சரி இந்த விஷயத்த சொன்னா வச்சு என் பொண்ணு வந்து மாறிடுவா, அவளுக்கு இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இதை புரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சி என் பொண்ணுக்கிட்ட தேவி இப்படிங்கிற பொண்ணு கூட அபிக்கு கல்யாணம் ஆகிட்டுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அது எனக்கே வந்து ரிட்டர்ன் பேக் ஆயிடுச்சு. இப்போ அவள் ரொம்ப வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறா, ஒழுங்காக தூங்க மாட்டேங்கிறா, ஒரு ரூமில் இருந்துட்டு ஃபோட்டோவெல்லாம் பார்த்து அழுகிறா, சிரிக்கிறா, அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. நாங்களும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டு செக் பண்ணோம். நான் செக் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் சொன்ன ஒரே பதில், உங்கள் பொண்ணுக்கு மனநிலையெல்லாம் பாதிக்கப்படலை, உங்கள் பொண்ணோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் பொண்ணு மனசளவில் வந்து விரக்தியில் இருக்காங்க, உங்கள் பொண்ணோட கோபம் வந்து அவ்வளோ இருக்குது, அந்த கோபம் வந்து உங்கள் பொண்ணுக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், அந்த விரக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், அதுவும் இல்லாமல் அது குறையாது உங்கள் பொண்ணோட கையில் தான் இருக்குது, எங்களால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த டாக்டர் எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பற்றி என்ன பண்ணுறது, எங்கே போய் பேசுறது எதுவுமே தெரியல. அவள் இப்படி இருக்க நிலைமையில போய்ட்டு தான் நான் அபியும் ரொம்பவே ரீச் பண்ண முயற்சி பண்ணேன், உங்களையும் ரொம்ப ரீச் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் அவங்க யாரையுமே வந்துட்டு ரீச் பண்ண முடியலை. ஆனால் இப்போ இதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொன்னதுக்கப்புறமா செல்வனாகி, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் இந்த மாதிரி வழிகளெல்லாம் கடந்து தான் ஒரு அம்மாவாக வந்திருக்கேன், என் பசங்க 2 பேர் மேலேயுமே நான் உயிரே வச்சுருக்கேன், அவங்க 2 பேரும் சின்னதாக கஷ்டப்படக்கூடாது, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது, அதனால் அவங்க 2 பேருக்காக நான் ஒரு விஷயத்தையும் பார்த்து தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தேவின்னு ஒரு பொண்ணு வராமல் இருந்து கல்யாணம் ஆகாமல் இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும், ஆனால் அபிக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போ இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு செல்வநாயகி கேட்க, உடனே இந்திரா இல்லை செல்வநாயகி, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும், தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரல செல்வநாயகி, என் பொண்ணோட நிலைமையை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அவன் நிலைமை இப்படி தான் இருக்குன்னு நான் எடுத்து சொன்னேன், எனக்கு தெரியும் இதுக்கான தீர்வு எதுவும் இல்லை, என் பொண்ணோட நிலைமை அதான்னு எனக்கு தெரியும், அதுக்காக என்ன பண்ண முடியும், நம்ம எப்பயுமே வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து செல்வநாயகி ஆழமாக யோசிக்கவும் இந்திராவுக்கு பயம் வந்துட்டு, இந்திரா உடனே நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, இப்படி இருக்கிறனால தான் உங்கள் கூட நான் பிஸ்னஸ் பார்ட்னர் வச்சுக்கிட்டேனான்னு யோசிக்கிறீங்களா செல்வநாயகி, அப்படி இல்லை, நீங்கள் என்னோட ரோல் மாடல், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், உங்களோட பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து உங்கள் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுக்கிட்டோன்னு தவிர மித்தபடி அபிக்கும் காயத்ரிக்கும் அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர் தான், நம்ம பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த வீடியோ முடியுது, இதை பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம், டாடா.